வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். தமிழக சட்டமன்ற தேர்தல் வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. ஏப்ரல் மாதத்துல நம்ம தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறோம். தமிழகம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் களம் தற்பொழுது 4 முனை போட்டியா இருக்குது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் அண்ட் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு 4 முனை போட்டியா இருக்குது. தற்பொழுது வரைக்கும் விஜய் அண்ட் சீமான் இவர்கள் 2 பேரும் தனியா தான் இருக்கிறாங்க. அதே நேரத்துல திமுக கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இல்ல, அதிமுக கூட்டணியும் ஸ்ட்ராங்கா இல்ல. 2 பேருமே வீக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. திமுக அண்ட் அதிமுக. இப்படியா சூழல் போயிட்டு இருக்குது. அரசியல் டிராமாஸ் அப்படின்றது வரக்கூடிய நாட்கள நம்ம பார்க்கலாம். இந்த நேரத்துல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போல் மேட்ரிக்ஸ் இந்தியா அவர்கள் சமீபத்துல ஒரு கருத்து கணிப்பு முடிவை வெளியிட்டிருந்தாங்க. போல் மேட்ரிக்ஸ் இந்தியா தமிழகத்தை சேர்ந்த கருத்து கணிப்பு நிறுவனம். அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை சமீபத்துல தமிழ் ஜனம் நியூஸ் சேனல் வெளியிட்டிருந்தாங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் 234 தொகுதிகள் இருக்குது. 118 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் ஆட்சி பிடிப்பார்கள். தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 42% மக்களும், திமுக கூட்டணியே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 28% மக்களும், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான அலை இருக்குதுன்னு சொல்லிட்டு 18% மக்களும், தொங்கு சட்டமன்றம் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு 12% மக்களும் சொல்லி இருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக கூட்டணி 40-45% வாக்குகளையும், அதிமுக கூட்டணி 38-44% வாக்குகளையும், மற்றவர்கள் 15-20% வாக்குகளையும் பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவராலா நம்ம சீட் பார்த்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணி குறைந்தபட்சம் 85 இடங்களையும், அதிகபட்சமா 115 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி குறைந்தபட்சம் 105 இடங்களையும், அதிகபட்சம் 135 இடங்களையும் கைப்பற்றுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் 0-3, நாம் தமிழர் கட்சி 0-2 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா, திமுக மேக்சிமம் சீட் பிடித்தா கூட 115 அவர்கள் மெஜாரிட்டியை தொடல. அதே நேரத்துல அதிமுக கூட்டணி மினிமம் சீட் பிடித்தாங்கன்னாலும் அவர்கள் மெஜாரிட்டியை பிடிக்கல. அவர்கள் மேக்சிமம் பிடித்தார்கள் அப்படின்னா மெஜாரிட்டியை கிராஸ் பண்றாங்க. போல் மேட்ரிக்ஸ் இந்தியா இவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது, ஒன்று தொங்கு சட்டமன்றம் அமையும், அல்லது அதிமுக கூட்டணி அவர்களினுடைய ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சில கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்திருக்குது. அதையும் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.